இந்த காணொளியில நம்ம பல்வேறு தலைப்புகள்ல பேச இருக்கிறோம். கர்நாடகால விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய போஸ்டரை கிழிச்சு, கன்னட அமைப்பினர் காவிரி எங்களுக்கு தான் சொந்தம், காவிரியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் அப்படின்னு விஜய்க்கு எதிராக, இந்த தாவேக அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அந்த 41 பேருக்கும் அரசாங்க வேலை கொடுத்தது செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருந்தது. ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. அதனை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கு. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தீரன் திருமுருகர் அவர்கள் ஒரு கோவியட் மனு ஒன்றை தாக்கல் பண்ணியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். ஐயா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் இவங்க அரசாங்க வேலை கொடுத்தது தப்பு அப்படின்னு முதல் மனுதாரர் நான் தான். அதனால உச்சநீதிமன்றத்தில் நீங்க விஜய்க்கு ஆதரவாக ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு, கேவியட் மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க போகுது. ஒரு பலப்பரீட்சை அப்படிங்கிறது நடக்க போகுது. இன்னொரு பக்கம் வாண்டடா வண்டியில் ஏறி இருக்கிறாப்புல திரைப்பட விமர்சகர் பாண்டா பிரசாந்த். பிஸ்மி, இந்த அந்தணன், இந்த வலைப்பேச்சு குரூப்லாம் இருப்பானுங்கள, இப்போதான் பிஸ்மி மேலே வழக்கு அப்படிங்கிறது பாஞ்சுது. உயர்நீதிமன்றத்தில் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பேசுகிறாந்தாலே 100 கோடி ரூபாயை ஸ்டாலின் கிட்ட வாங்கியிருக்காரு சீமான் அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை பேசுகிறான் அப்படின்னு உயர்நீதிமன்றம் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி இந்த பிஸ்மி மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க, 24 மணி நேரம் உங்களுக்கு டைம், பிஸ்மி மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்டதன் பேரில் பிஸ்மி மேலே 5 பிரிவுகளின் கீழே சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு அப்படிங்கிறது பண்ணியிருந்துச்சு. அதற்கு நான் வீடியோ போட போறேன். இந்த கோட்டி சும்மா இருக்க மாட்டான் சார், தீ குளிப்பான் சார், தீ குளிப்பான். டே பாண்டா, முதல்ல மேல் குளிடா அப்படிங்கிற மாதிரி வாண்டடா வண்டியில் ஏறான். நானும் இருக்கேன். பிஸ்மி எல்லாம் நீங்க வழக்கு கொடுக்குறீங்க, நீங்க எல்லாரையும் பத்தி பேசுறீங்க, என்ன கண்டுக்காம கடந்து போயிட்டு இருக்கீங்க. நானும் சீமான் அவர்களுக்கு எதிராக எக்ஸ் தளத்துலலாம் பதிவு போட்டுக்கிட்டு நான் சீமானை ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ பேசுறது சிரிப்பே வரலையடா. நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். அதாவது, மாண்புமிகு சீமான் அவர்களே, உங்களுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறேன், நீங்கள் மரியாதை கொடுத்து பேசலைன்னா வழக்கு போட்டு எல்லாரையும் உள்ளே வச்சிடுறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடாத 8 கோடி மக்கள் மேலேயும் வழக்கு போட்டு உள்ளே வைங்க. உங்களை மக்கள் அங்கீகரிக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பில் நீங்கள் எல்லாரையும் வழக்கு போட்டு பழி வாங்கிட்டு இருக்கீங்களா? திமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால் மாண்புக்குரிய சீமான் அப்படின்னு தான் நான் இதுக்கப்புறம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை ட்ரால் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு காமெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதை பார்க்க சைக்கிள் என்னடா அது ரியாக்ஷன், கன்றாவி ரியாக்ஷனு. முதல்ல இந்த லாபி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த திரை விமர்சகர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய இவங்க ஏன் அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இவங்க அரசியல் பேசுவதற்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா விஜய் அரசியலுக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே அரசியல் அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, கோட்பாடு ஒரு கன்றாவியும் கிடையாது. இந்த பாண்டா அப்படிங்கிறவெல்லாம் வாய் வைக்காத இடமே கிடையாது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் மேடையில் கூட ஏறி பேசியிருக்கிறான். இப்போ தாவேகாவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் வாயை வாடகைக்கு விட்டு பழைக்கிற இந்த பாண்டா அப்படிங்கிறவன் வீடியோ போட்டு சீமானை ட்ரால் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் புலம்பி வச்சிருக்கான். ஏன்டா, உங்களுடைய முழு நேர வேலை என்னடா? எந்த நடிகர் எந்த நடிகையோட இருக்காரு? தள்ளு முள்ளு நடிகை 3 மாதம், கிருதா நடிகர் படு மோசம் அப்படின்னு கிசு பேசிக்கிட்டு இருந்தவங்க இந்த வலைப்பேச்சு அவங்கெல்லாம் அரசியல் பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்போ அந்த விஜய் அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாரோ அப்போ இவங்கெல்லாம் அரசியல் பேச ஆரம்பித்தாங்க. இந்த பாண்டா அப்படிங்கிறவெல்லாம் நாம் தமிழர் கட்சி மேடையிலே ஏறி வாய்கிலேயே பேசியிருக்கான் சீமானுக்கு ஆதரவா. ஏடா, அன்னைக்கு நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசிட்டு இன்னைக்கு தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிறேன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அவனை பார்த்து யாராவது கேள்வி கேட்கணுமா இல்லையா? இதே மாதிரி அதிமுகவுக்கு இவன் சொம்படிச்சிருக்கான். இவன் சொம்படிக்காத ஆளே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் வரும்போது தான் அதை வச்சு இவங்க கல்லா கட்ட முடியும். உன் படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்குறேன், பார்த்துங்களை பண்ணிக்க அப்படின்னு. கோல்டு காயினுக்காக வேலை பார்த்தவங்க தான் இந்த வலைப்பேச்சு, இந்த குரூப் எல்லாம். முன்னாடி விஜய் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இவங்களுக்கு கோல்டு காயின் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அப்போ விஜயை பற்றி பேச வேண்டியிருக்கு. விஜயோட திரைப்படங்களை பற்றி பேச முடியாது. அப்படிங்கிறப்ப விஜயோட அரசியல் வருகை குறித்து, விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு குறித்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாரோ அவங்க எல்லாரையும் கடிச்சு வைக்க வேண்டியதே ஒரு முழு நேர வேலையாக வச்சுருக்காங்க. கொள்கை கோட்பாடு ரீதியாக விஜயை ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது சீமானவர்கள். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வீரியமாக
மூலியமாக செயல்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களை அவதூற பரப்புறது, சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு வாய்க்கூசாமல் பேசுறது, அதுக்கு தான் இந்த பிஸ்மி அப்படிங்கிறவன் மேலே 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி பாக்கியராஜ் அவர்கள் இந்த பாண்டா பிரசாந்தையும், தம்பி ஓ மேலேயும் நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்போம், அவதூறாக பரப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ஏன்னா இந்த பாண்டா என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, ஈசிஆரில் வந்து பங்களா வாங்க காசு இருக்குல்ல சீமானுக்கு, பங்களாவுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, திருநிதியை வாங்கி சீமானவர்கள் அவர் இருக்கக்கூடிய ஈசிஆர் வீட்டில் அவர் வந்து வாடகை கொடுக்குறாரு அப்படின்னு பாண்டா நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா? ஏன்னா பிஸ்மி வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட 100 கோடி ரூபா பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னப்போ பிஸ்மியை பார்த்து நம்ம கேட்டோம், ஏன்பா பின்னாடி நின்று விளக்கு பிடிச்சியா? ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் பின்னாடி நின்று நம்ம பிஸ்மியை பார்த்து கேட்டோம். அதே போல இந்த பாண்டாவையும் பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. சரி, இவன் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறான், நாம் தமிழர் கட்சியுடைய மேடையில் பேசியிருக்கிறான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் பெரிய புட்டிங்கி மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் எதிராக இந்த மாதிரி வந்து 41 குடும்பத்தோட வயிற்றுல அடிச்சிட்டிங்களே அப்படின்னு இந்த வலைப்பேச்சு அந்தணன் அப்படிங்கிறவன் பேசுகிறான். என்னடா முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க முட்டா பையில, 40,000 பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான்டா, அவங்க வாழ்த்துவாங்கடா நாம் தமிழர் கட்சியை. 41 பேருக்கு நீ பார்க்குற, 40,000 பேர் கஷ்டப்பட்டு குரூப் 1 குரூப் 2ன்னு எழுதிட்டு உட்காந்துருக்கிறான். அரசாங்க வேலை கிடைக்குமா, நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து மேலோங்குமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அத்தனை இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கான். தன்னுடைய பிரச்சாரத்தில் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து செத்ததுக்கு நீங்கள் எப்படி கவர்மெண்ட்டுக்கு வேலையை தூக்கி கொடுப்பீங்க? நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தீங்க, 10 லட்சம் கொடுத்தீங்க, 2 லட்சம் கொடுத்தீங்க, அதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டோமா? கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது தான் அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஏன்னா அதுக்காக நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்துட்ருக்காங்க. ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்கிறது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குது. இதை நம்ம எடுத்து முன் வச்ச 41 பேர் குடும்பத்தோட வயிற்றுல அடிச்சிட்டிங்க அப்படின்னு இந்த வலைப்பேச்சு அந்தணன் பேசுகிறான். சீமானுக்கு எதிராக இந்த பாண்டா பிரசாந்த் பேசுகிறான். இந்த பிஸ்மி பேசுனதுக்கு வழக்கு வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான். அப்போ சீமானை அட்டாக் பண்ணுறது இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் போல இருக்கு. இந்த விஜயோட திரைப்படங்களை விமர்சித்து பேசினவன் எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் அப்படிங்கிறது சீமானை கடிச்சு வைக்கிறது. அதனால் சொல்லி வச்ச மாதிரி சீமானையே கடிக்கிறாங்க இந்த பாண்டா பிரசாந்த், பிஸ்மி, அதுக்கப்புறம் வந்து இந்த அந்தனை அப்படிங்கிறவன்லாம். இந்த பாண்டா பிரசாந்த் ஐயோ எனக்கு நீங்கள் வழக்கு போட்டுருவீங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து அவர் அப்படியே பயப்படுறாராம். அதுக்கப்புறம் எழுதியிருக்கிறான், முடிஞ்சா வழக்கு போடுங்க, அங்கே ஓடுற ரத்தம் தானே இங்கேயும் ஓடுது. ஏண்டா நீ எல்லாம் உண்மையிலே அறிவோட பேசுறியா இல்லை மூளையை ஒரு ஓரமாக கழட்டி வச்சுட்டு பேசுறியாடா? ஏண்டா அவன் பரப்புனது அவதூறுடா. அவன் ஒரு விமர்சனத்தை வைக்கிறான் அப்படின்னா நம்ம எதிர் விமர்சனத்தை வைக்கலாம். 100 கோடி ரூபா ஸ்டாலின் கிட்ட இருந்து சீமான் வாங்கிட்டாரு அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். அதனால தான் நீதிமன்றம் ஒரே கொட்டா குட்டி 24 மணி நேரத்தில் பிஸ்மிக்கு எதிராக நீங்கள் தக்க நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்குது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் காவல்துறை பிஸ்மி மேலே 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் பண்ணியிருக்கு. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவன் ஆகச் சிறந்த ஜனநாயகவாதியாக தான் இருப்பான். அவனுக்கு நீ உண்மையான விமர்சனத்தை எடுத்து முன்வைக்கிற அப்படின்னா அதற்கு எதிர் விமர்சனத்தை வைப்பான். இவ்வளோ நாளாக அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் கண்டும் காணாமல் போய்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அவதூறு பரப்புற எவனையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை முடிவு பண்ணியிருக்கு. வழக்கறிஞர் பாசறை அதற்காக செயல்படுறாங்க. அப்படிங்கிறப்ப வழக்கு கொடுக்க தான் செய்வாங்க. நீ ஆதாரத்தை காட்டுப்பா 100 கோடிக்கு. அதே போல் பாண்டா பிரசாந்த் ஈசிஆரில் வந்து வாடகை கொடுக்கறதுக்கு திரள்நிதியை சீமான் வாங்கி தப்பாக பயன்படுத்துகிறார், நீ ஒரு ட்வீட் போட்டிருக்கல, அதுக்கு ஆதாரத்தை கொடு. ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுங்கடா, யூகத்தின் அடிப்படையில் பேசாதீங்கடா. நான் கூட சொல்லலாம், பாண்டா வந்து லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு விஜயோட படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறான், ஆமா சாமி போடுறான், சொம்படிக்கிறான், இந்த திரை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக அரசியல் பேசுகிறவன் பூரா ரூட்டு மாஃபியா கும்பலுடைய தூண்டுதலின் பேரில் தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. பெரிய பெரிய திரைப்படங்கள்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியாகும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ எப்போவுமே வந்து நம்ம லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு வந்து சரியான பிளாட்ஃபார்ம் வந்து அரசியல் தான். சரி, விஜயும் அரசியலுக்குள்ளே போகிறாரு, நம்ம விஜயை வச்சு பொழப்பு நடத்தணும், விஜயோடைய படத்தை வந்து விமர்சனம் பண்ணி நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே விஜய் அரசியலுக்குள்ளே போகிறதுனால அப்படியே அரசியல் பேசிட்டு நம்ம பொழப்பை ஓட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் இல்லாத வந்த கூமுட்ட பசங்க தான் இன்னைக்கு சீமானுக்கு எதிராக அவதூற அள்ளி வீசிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் இந்த பாண்டாவும் ஒருத்தன்.
என்னதான் விஜய் மேல நமக்கு விமர்சனம் இருந்தாலும், விஜய் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கர்நாடகால காவிரி மேலாண்மை வாரியம் காவிரியில தண்ணிய திறக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பிச்சிருச்சு. ஜனநாயகன் போஸ்டரை கிழிச்சு கன்னட அமைப்பினர்லாம் போராடிட்டு இருக்காங்க விஜய்க்கு எதிரா. இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் படிக்கிறேன். கர்நாடகால கல்லூரி மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து இளைஞர்களுக்கு 7,000 பேருக்கு HIV தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான அறிக்கை அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. காலேஜ்லலாம் போய் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு HIV பாசிட்டிவ் இருந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. அதுக்கு இந்த கன்னட அமைப்புகள்லாம் ஒன்றாக கூடி இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு. நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு HIV தொற்று அப்படிங்கிறது அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு நீங்கள் போராடினீங்கன்னா பரவாயில்ல. காவிரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் கர்நாடகா அப்படின்னு சொல்லிருச்சு. நீங்கள் தண்ணியை திறக்கிறத விட்டுட்டு விஜயோட போஸ்டரை கிழிக்கிறது, அடுத்த கட்டமாக இந்த கன்னட அமைப்பினர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு பாடையெல்லாம் கட்டி அவருடைய உருவ பொம்மையை எரிச்சு எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் கேவலப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே விஷயத்தை வந்து விஜய்க்கும் அவங்க பண்ண தான் போறாங்க. விஜய்க்கு எதிராக எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, கொள்கையில கோட்பாட்டில் இது எல்லாத்துலேயுமே விஜய்க்கு எதிராக தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் வந்து விஜயை விமர்சிக்கலாம், நாங்கள் வந்து விஜயை பற்றி பேசுறது அப்படிங்கிறது வேற. ஆனால் நீங்கள் வந்து விஜயோட போஸ்டரை கிழிப்பேன், இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஸ்டாலினுக்கு பண்ண அதே விஷயத்தை வந்து விஜய்க்கும் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கேள்வி கேட்போம். ஏன்னா விஜயை நாங்கள் விமர்சிப்போம், ஆனால் நீங்கள் விஜயை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. எங்களுடைய முதலமைச்சரை நீ கர்நாடகாவில் உக்காந்துக்கிட்டு நீ வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தமிழர்களாகிய நாங்கள் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக்கழக தரப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு உத்தரவு, கரூரில் வந்து விஜய் அவர்கள் அரசாணை வழங்கினது வந்து செல்லாதுன்னு பிறப்பிச்சிருந்தது. அதை எதிர்த்து தாவேகா அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கு. அதில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையை சேர்ந்த தீரன் திருமுருகன் அவர்கள் வந்து இந்த கேவியத் மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் அரசாணை வழங்கினது தப்பு, அதை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் வந்து முதல்ல மனு தாக்கல் பண்ணது நான். அதனால் இந்த வழக்கில் நீங்கள் என்ன உத்தரவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிவிட்டு என்னோட ஆர்கியூமெண்ட்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு உத்தரவுனாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் அப்படிங்கிறது செஞ்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு இருந்த அரசியல் களம் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் களம் அப்படிங்கிறது டோட்டலாக மாறி இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் தாவேகாவும் நாம் தமிழரும் நேருக்கு நேர் மோதிக்க போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்து தாவேகாவிற்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்துச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாது அரசாங்க வேலைக்காக கஷ்டப்படக்கூடிய இரவெல்லாம் கண்முழித்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது ஒரு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சரி மக்களாகி நீங்கள் நம்ம பாண்டா பிரசாந்த் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி நானும் ரவுடி தான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு பண்ண காமெடி, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் விஜய் அவர்களுடைய போஸ்டரை கிழிச்சு கன்னட அமைப்பினர் மேற்கொண்ட போராட்டம், உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நடுவில் வெடிக்க போகிற மோதல், இதெல்லாம் பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.